குறள் 14. ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வழங்குன்றி கால். ஊக்கமளிக்கும் கதை தமிழில். ஒரு ஊர்ல ஒருத்தர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரு ரொம்ப வருஷமா விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒரு வருஷம் மழை சரியா பெய்யல. அதனால அவரு பயிரெல்லாம் வாடி போச்சு. சாப்பாடுக்கு கூட ஒண்ணும் இல்ல. ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு. அவரு பக்கத்துல இருந்த ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க போனாரு. அவரு இந்த குறள சொன்னாரு. மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏற்கொண்டு உழமாட்டார். இந்த வரிகள் அவருக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தது. அவரு புரிஞ்சுகிட்டாரு, மழை தான் எல்லாத்துக்கும் முக்கியம். மழை இருந்தா தான் நம்ம வாழ்க்கைக்கும் அர்த்தம் இருக்குன்னு. உடனே அவரு மழை பெய்யறதுக்காக கடவுளை வேண்டினாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மழை பெய்தது. அவருடைய பயிரெல்லாம் மறுபடியும் தழைத்தது. அவரு சந்தோஷத்துல கண்ணீர் விட்டாரு. ஊக்கமளிக்கும் கதை ஆங்கிலத்தில். Once upon a time, there lived a man in a village who was a farmer. He had been farming for many years. But one year, there was not enough rain. Because of that, his crops all withered. There was nothing even for food. He was in a lot of trouble. He went to a person nearby to ask for help. He told him this couplet. If clouds their wealth of waters fail on earth to pour, the plowers plow with oxen's sturdy team no more. These lines gave him a new hope. He understood that rain is important for everything. Only if there is rain, our lives will have meaning. Immediately, he prayed to God for rain. After a while, it rained. His crops all revived. He shed tears of joy. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மழை தான் விவசாயத்தோட ஆதாரம். மழை இருந்தா தான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்க முடியும். திருக்குறள்ல உள்ள ஒவ்வொரு குறளும் ஒரு ஊக்கமளிக்கும் செய்தி. அத நம்ம வாழ்க்கையில பின்பற்றி வெற்றி பெறலாம்.